ஒரு வீட்ல கல்யாணம்னா கல்யாணத்துக்கு ஊரையே அழைப்பாங்க. ஆனா அம்மனுடைய திருக்கல்யாணத்துக்கு அகிலத்தில் இருக்கிற எல்லா கடவுள்களையும் பாட்டு சொல்லி அழைப்பாங்க. இதுக்கு பேர் தான் அம்மை அழைத்தல்னு சொல்லுவாங்க. டே 8 ஆஃப் மாரியம்மன் கோவில் நோம்பி சாட்டு அம்மை அழைத்தல். நோம்பி சாட்டு 8வது நாள் நைட்டு முதல்ல அம்மை அழைக்கிறதுக்கு குதிரைக்கு பூஜை பண்ணி பரிவட்டம் கட்டிட்டு குதிரைக்கு துணைக்கு வரவங்களுக்கும் பரிவட்டம் கட்டுவாங்க. அதுக்கு அடுத்து பல்லக்கு எடுத்துட்டு போறதுக்காக உற்சவ அம்மனுக்கு அலங்காரம் பண்ணுவாங்க. இதுக்கு இடையில அம்மை அழைக்க போறது அம்மனுக்கு சீர்வரிசை தட்டெல்லாம் ரெடி பண்ணி வைப்பாங்க. முதல்ல பந்தம் பிடிச்சு மத்தள வாத்தியத்தோடு முன்னாடி குதிரையும் குதிரைக்கு துணைக்கு வரவங்களும், அதுக்கு அடுத்து பெண்கள் குத்து விளக்கு எடுத்தும் கன்னி பொண்ணுங்க தீர்த்த கலசம் எடுத்தும், அதுக்கடுத்து ஊர் பெரிய வீட்டுக்காரர் போல மூடியில சீர்வரிசைகளை எல்லாம் தலையில வச்சு சுமந்துட்டும், அதுக்கடுத்து உற்சவ அம்மன் பல்லாக்குலையும் ஊர் எல்லையில இருக்கிற அம்மை அழைக்கிற இடத்துக்கு வருவாங்க. அம்மை அழைக்கிறதுக்கு வந்திருந்த கலைக்குழுவினர் அம்மனை வேண்டிக்கிட்டு ஒவ்வொரு பாட்டா சொல்லி ஒவ்வொரு கடவுளையும் அம்மனுடைய திருக்கல்யாணத்துக்கு அழைப்பாங்க. இதுக்கடுத்து ஊர் மக்கள் அதை ஏத்துக்கிற விதமா ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு மலர்களை அர்ச்சனையா தூவுவாங்க. கலைக்குழுவினர் பாட்டு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அம்மனே இறங்கி வந்து பாட்டு சொல்லி அழைப்பாங்க. இதுக்கு அடுத்து அம்மனுக்கு பூஜையாகி திரும்ப கோயிலுக்கு வர்றதுக்கு அதே மாதிரி பந்தத்தோடு மத்தள வாத்தியம் குத்துவிளக்கேந்தி தீர்த்த கலசம் சுமந்து போல மூடியில சீர்வரிசை எடுத்து குதிரையோட ஊர்வலம் வர பின்னாடி உற்சவம்மன் திருவீதி உலாவுல விளையாடிட்டு வருவாங்க. இந்த திருவீதி உலா முடிஞ்சதுக்கு அப்புறம் கோவில்ல அம்மனுக்கு சிறப்பான அபிஷேக அலங்கார பூஜையும் நடக்கும். இன்னும் இந்த மாதிரி எங்க ஊர் நோம்பியோட சிறப்புகளை தெரிஞ்சுக்க எக்ஸ்ப்ளோர் வித் கவி பேஜை இன்ஸ்டால பாத்தீங்கன்னா ஃபாலோவும், யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.